அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இந்த வேளையில் உச்சபலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் நினைப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான சுபகிரகமாக, இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தில் உச்சபலம் பெறுவது கும்பராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பாக்யாதிபதியும் சுகாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வரப்போகிறது. குடும்பஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே அஷ்டம பாதிப்புகள், தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. பலரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் நிறைவாக கிடைப்பதால் நினைப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல வகையான சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ள முடியும். உத்தியோகத்தில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஆதரவு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திருப்திகரமாக கிடைக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 2ஆம் இடத்தில் அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் நினைப்பதை விட அபரிவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுடைய ஒரு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு கதை ஒன்றை உதாரணமாக பார்க்கலாம். ஒரு நபர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு உடல் முழுத பல பிரச்சனைகள் இருக்கிறது. அவர் பல விதமான வியாதிகளால் பாதிக்கப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அவருடைய உடல் முழுவதும் சோர்வாக வைத்திருக்கிறாருங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர் சிகிச்சை பெறுவதற்காக பல மருத்துவரை அணுகுகிறார். பல மருத்துவர்களை அணுகினாலும் அவருக்கு அது பெரிய அளவில் பலன் கொடுக்க இயலாத ஒன்றாக தான் போய்விடுகிறது. அப்போது அவரை பார்க்க ஒருவர் வந்திருக்கிறார். அப்படி வந்தவர் இவருடைய நிலைமையை பார்த்தவுடன் உடனே புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டவுடன் அவரது பையிலிருந்து ஒரு பை ஒன்றை எடுக்கிறார். அதில் 45 மாத்திரைகள் இருக்கிறது. இந்த 45 மாத்திரைகளையும் தொடர்ந்து தினமும் ஒன்றாக இரவு வேளையில் 45 நாட்களுக்கு இந்த மாத்திரையை சாப்பிட்டால் உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளும் சரியாகிவிடும் என்று சொல்லி கொடுக்கிறாருங்க. உடனே அவரும் சரி என்று வாங்கிக் கொள்கிறார். வாங்கிக் கொள்ளும் போது இந்த மாத்திரையை சாப்பிடுவதற்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கிறது. அது என்னவென்றால் இந்த மாத்திரையை சாப்பிட வேண்டும் என்றால் உறுதியாகவே அன்றைய நாளில் உனக்கு வேர்த்திருக்க வேண்டும். நீ என்ன வேலை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் உனது உடலில் வேர்வை வேர்த்திருக்க வேண்டும். வேர்வையை துடைத்துவிட்டு வேர்வை அடங்கிய பிறகு இரவு உணவு சாப்பிட்டதற்கு பிறகு இந்த மாத்திரையை சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். சரி என்று சொல்லிவிட்டு அந்த நபர் முதல் நாள் அந்த மாத்திரையை சாப்பிடுவதற்கு வேண்டும் என்று முதல் நாளே ஏதாவது வேலை செய்யலாம் என்று பார்க்கிறார். ஆனால் ஒரு வேலையும் அவரால் செய்ய முடியவில்லை. சரி, சிறிது தூரம் நடந்து செல்லலாம் என்று சிறிது தூரம் நடந்து செல்கிறார். நடந்து சென்று திரும்பி வருகையில் அவருக்கு வேர்த்து விடுகிறது. முதல் நாள் அந்த மாத்திரையை சாப்பிட்டு விடுகிறார். அடுத்த நாள் அதைவிட சிறிது தூரம் கடந்து செல்கிறார். அடுத்த நாளை விட இன்னும் சிறிது தூரம் நடக்க ஆரம்பிக்கிறார். 5-6 தினங்களில் ஓட்டமும் நடையுமாக தனது இலக்கை கொஞ்சம் தாண்டி நிர்ணயம் செய்து ஓடுகிறார். ஓரிரு வாரங்களிலே முழுமையாக சில குறிப்பிட்ட இலக்கை வேகமாக ஓடி வந்து அந்த இலக்கை அடைந்து உடலில் வேர்வையை வேர்க்க செய்கிறார். சரியாக சொல்ல போனால் 21 நாட்களில் முழு
முழுமையாக அவருடைய உடல் நலம் முழுவதும் சரியாகி விடுகிறது. முழுமையாக பரிபூரண சுகம் பெற்ற அந்த நபர் இந்த மாத்திரை தான் நமக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்திருக்கிறது, இந்த மாத்திரை போதும், இந்த மாத்திரையை கொடுத்த நபரிடமே சென்று கொடுத்து விடலாம் என்று அவரிடம் சென்று அந்த மாத்திரையை கொடுக்கிறார். கொடுத்தவுடன் அவர் அதை வாங்கி கொண்டு, இந்த மாத்திரை மூலிகை மாத்திரை அல்ல, இது ஒரு சாதாரணமான மிட்டாய் மாறியான ஒன்றுதான், இதை நான் உனக்கு கொடுத்தது, இதை சாப்பிட்டவுடன் உனக்கு சரியாகிவிட்டது என்று சொல்வது நிச்சயமாக சரியானது அல்ல. நீ இந்த மாத்திரையை சாப்பிடுவதற்காக தினமும் காலையில் தேர்வை வருவதற்காக பல பணிகளை செய்தாய் பார், அதுதான் உனக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்திருக்கிறது, தொடர்ந்து அதே போன்று செய், உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று இந்த நபர் சொல்லி விடுகிறாருங்க. இது போன்றுதான் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல சிக்கல்களும் நெருக்கடிகளும் ஏற்பட்டாலும் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் நாம் சிறு முயற்சி செய்தாலும் அதில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும், பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கலாம். கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்துவதால் இந்த தருணத்தில் அவநம்பிக்கை நிச்சயமாக விலகும். எதிர்காலத்தை பற்றிய மனதில் பல்வேறு வகையான அச்சமும் குழப்பமும் இருந்த சூழலில் முழுமையாக அவற்றை தவிர்த்து முன்னேற்ற பாதையை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. உத்தியோக ரீதியாக பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. தற்காலிக பணி நிரந்தரம் அடைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய சாதகமான நல்ல செய்தி ஒன்று இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரத்தை நன்கு கணித்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நியாயமற்ற கடுமையான போட்டிகள் முற்றிலுமாக விலகும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. பயணங்கள் அனைத்தும் இனிமையை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. பல பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருப்பதால் நினைப்பதை விட பண வரவும் தனலாபமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்த்த காரிய தடைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும். எனவே துல்லியமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மிக பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் வெற்றிகளும் உங்களை தேடி வருகிறது. செல்வாக்கு உயர்வதோடு பொருளாதார ரீதியான உயர்வை சந்திக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். குரு மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. 5ல் குருவும் தனத்தில் சுக்கிரனும் உச்சம் பெற்றிருப்பதால் பெண்மணிகளுக்கு, கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு நன்மை உங்களை தேடி உறுதியாக வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக நிச்சயமாக கைகூடும்.